வந்துட்டியா குமுதா? என்னம்மா குமுதா, ஏம்மா இவ்வளவு தாமதம்? பரீட்சை சின்னம்மா, உடனே வர முடியல. உட்காரு குமுதா. குமுதா, தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து வச்சு வீட்டோடு இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் அவரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. என்னம்மா? குமுதா தேவி அவர்கள் எப்போது வந்தார்கள்? மாமா மாப்பிள்ளை முறுக்கிலே இருக்காரு. ஏன் மாமா, மாமி சிகப்பா கருப்பா? ஐய, படிச்ச பெண்ணா இருந்தும் இது கூட கேட்க தெரியலையே. ஒரு பெண்ணு சிகப்பு நிறமா இருந்தா எவனாவது விரும்புவானா? ரத்தம், குங்குமம் இதெல்லாம் சிகப்பு. இந்த நிறத்தை எவன் தொடுவான்? இனிமே கேட்கறதா இருந்தா இப்படி கேள். எலும்பிச்சம்பழ நிறமா, நாகற்பழ நிறமா, அல்லது இரண்டும் கலந்ததா? கல்யாண உற்சாகத்திலே மாமாவுக்கு கவிதைகளா? पुष्पवान् सजावान् सत्मान् भवति चन्द्रमापाम् अपाम् पुष्पम् पुष्पवान् सजावान् सत्मान् भवति. மாப்பிள்ளைங்க சீக்கிரம் சீக்கிரம், முகூர்த்த நாள் தவறுது. சின்னம்மா, சின்னம்மா, மாமாவை காணும். காணுமா? மாப்பிள்ளையை காணும். மாப்பிள்ளையை எங்கே வந்தாய்? உன்னைத்தான் கேட்கிறேன். எங்கே வந்தாய்? என் வீட்டிற்கு நான் வந்தேன். உன் வீட்டில் நீயே இரு, நான் போய்விடுகிறேன். யாரும் போக வேண்டாம், நானே போகிறேன். செத்தே போகிறேன். அப்போதுதான் நீ நிம்மதியாயிருப்பாய். நீ ஏன் சாகிறாய்? இன்னும் எத்தனை பெண்களின் கண்ணீர் வெள்ளத்தில் நீச்சல் விளையாட்டு நடத்த வேண்டும்? நீ போதும். நான் சாக வேண்டும் என்பதை ஜாடையாக கூறிவிட்ட பிறகு உயிரோடு இருக்கவா போகிறேன்? இல்லை இல்லை. பயமுறுத்தாதே. உற்சாகச் சேரு, உல்லாச சகதி இவைகளிலே உடலை புரட்ட வேண்டும் என்பதையே வாழ்க்கை லட்சியமாக கொண்டவர்கள் சாவை நினைக்க கூட பயப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ என்ன சொல்லுகிறாய்? நானா சொல்ல வேண்டும்? ஊரே சொல்லுகிறதே. சூதுவாதறியாத கன்னியூரத்தின் வாழ்வை களவாய் சூதாடி நக்காளிவர் தான் என்று சுட்டி காட்டி சொல்லுகிறதே. போதும் முன்னால் வந்த வேதனை. தம்பியை ஒழுங்காக பார்த்துக் கொள்ளென்று அப்பாவும் அம்மாவும் 1000 முறை சொல்லியிருப்பார்களே இந்த தகுதியற்றவளிடம். மிக ஒழுங்காக பார்த்துக் கொண்டேன். மிருகத்தை கூட பழக்கிவிடலாம்ப்பா. உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு என்ன தெரியும் என் நிலைமை? அழுவாய். அதை பார்த்து ஊர் அக்காள் நல்லவள், தம்பி கெட்டவன் என்று சொல்லும். உன் முகாரிக்கு முழு வெற்றி கிடைத்துவிடும். கல்யாணம் நின்று விட்டதே, அதனால் விருந்து நடத்த வாங்கிய ஏராளமான சாமான்கள் வீணாகிவிட்டதே, பந்தல்காரனுக்கு தந்த பணம் பாழாயிற்றே, செலவு செய்த செல்வத்தை மீண்டும் சேர்க்க முடியுமா என்ற கவலை உனக்கு. எனக்கல்லவா தெரியும். பணம் வீணாகாமல் பாமா பரிணயம் முடிந்திருந்தால் என் மனம் படும் வேதனை உனக்கு எப்படி தெரியும்? அம்மா அப்பாவா இருக்கிறார்கள் என்னை பற்றி கவலை. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன காரணம்? ஏன் கல்யாணத்தன்று ஓடிவிட்டாய்? பாமா பரிசுத்தமானவள் அல்ல. அவளை நம்பி மோசம் போனேன். இருக்காது, யாரோ தவறாக சொல்லி இருக்கிறார்கள். பாமா 10 மாற்று பசும் பொன். பொன்னல்ல, பொன் பூசிய பித்தளை. நம்ப முடியாது என்னால். உன் தவறுக்கு காரணம் கற்பிக்கிறாய். நம்ப வேண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதானே. இந்த ஞானோதயம் முன்பே வந்திருக்க வேண்டும். பெரிய பெரிய மனிதர்களுக்கே பிறகுதான் உதயமாகி இருக்கிறது. நான் என்ன சாதாரணம்? அக்கா,
அம்புஜம் சொல்றா ஆய்வாளை நிமித்த முடியாதான். நிஜமாக்கா? ஆமா. சரி வாங்க படிக்கலாம். கருடா, புஸ்தகம் எப்படி? பிரமாதம். இந்த புஸ்தகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிறது என்னடா மேல் அட்டைங்க. அட்டை மாத்திரமா நல்லா இருக்கு, அச்சுகளும் தான் மணியாட்டமா இருக்கு. கருடா, அச்சு எப்படி அட்டை எப்படி என்ற விமர்சனம் கேட்கவில்லை, அறிவுரைகள் தந்திருக்கிறேனே அது எப்படி என்று கேட்கிறேன். ஆஹா, அதை கேட்கணும். எங்கப்பா போயிருந்தீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான். ஏன்பா நாடகத்துக்கு வரல? நாடகம் ரொம்ப ஜோர். அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? நம்ம மில்லு தொழிலாளிகள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க. மில் தொழிலாளிங்க வர முடிஞ்சது, மேஸ்திரி ஐயாவுக்கு வர முடியல இல்லப்பா? அட கோச்சுக்காதரா தம்பி, எல்லாம் ஓ விஷயமா தான் நான் டவுனுக்கு போயிருந்தேன். என்னப்பா விஷயம்? இப்ப நான் சொன்னா நீயே சந்தோஷப்பட போற. உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேனே. இப்பயே எனக்கு கல்யாணம்? ஏதாவது நிலையா ஒரு வேலை கிடைச்சு? அடப்ப இருக்கிற வேலையே போதாப்பா, எழுத்தாளன் வேலை நிலையான வேலை தானே. பாடுறா தம்பி, நல்ல இடம், பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது, மறுக்காம கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, பொண்ணு நான் பார்க்க வேண்டாமா? அது கட்டு ஓ, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே நான் போட்டோவையே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க? இதோ இது என்ன ஒவ்வொரு செலவைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டா திங்கிறான். ஓ இதோ பாரு. எப்படா தம்பி பொண்ணு? சரியப்பா, உங்கள் இஷ்டம். அப்படி சொல்லுடா என் ராஜா அண்ணா. அப்ப நாளைக்கே மில்லு முதலாளி கிட்ட போய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். திருமண விழா மணமகள் இல்லத்து சிறப்பாக நடைபெறும். தங்கள் சுற்றமும் அந்த பாண்டியன் நம்ம விஷயத்துல குறுக்கிட்டுக்கிட்டே வர்றான். அன்னைக்கு என்னடான்னா நாடகம் நடத்தி நம்ம கொள்கைகளை கிண்டல் பண்ணா, இன்னைக்கு என்னடான்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணை, இல்ல 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 நீ கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணை யார் விட்டாரு? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. போய்விடுங்க தயவு செய்து. சத்தம் போடாது. எங்கே என்னை இப்படி பார்க்க மாட்டாயா? ஏன் பாமா என்னை இப்படி ஏமாற்றினாய்? ஏமாற்றுவது எனக்கு தொழில் அல்ல. சரிதான். கல்யாண தினத்தன்று காணாமல் போய்விட்டானே காதலன், எங்கே போனான், என்ன ஆனான் என்று கூட கவலைப்படாமல் அடுத்த காதலனை அவசரமாக தேர்ந்தெடுத்த நீ எதுவும் அறியாத பேதை, நான் ஏமாற்றுக்காரன், அப்படித்தானே? எங்கே போனீர்கள்? இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகத்திற்கா? சொர்க்கலோகத்திற்கு போயிருந்தாலும் அங்கே சொக்க வைக்கும் திலோத்தமை, மயக்குமொழி மேனகை அத்தனை பேரையும் உதறி தள்ளிவிட்டு உன் சுந்தர முகத்தை நினைத்தபடி ஆகாயத்திலிருந்து குதித்திருப்பேனே. ஒரு சூழ்ச்சிக்கார லோகத்திற்கு போய்விட்டேன். யாரோ ஒரு மந்திரவாதி சாப்பிடுவதற்கு ஒரு காயக்கல்பம் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் 80 வயது வரை இளமை மாறாமல் இருக்கலாம் என்று சொன்னான். நம்பினேன், சாப்பிட்டேன், உனக்கும் வாங்கி வர எண்ணினேன். அவன் என்னை எங்கேயோ கொண்டு போய்விட்டான். என்னிடமிருந்த 10,000 ரூபாயையும் நான் உனக்காக வாங்கி வந்த வைர மாலையையும் அபகரித்துக் கொண்டு எங்கேயோ போய்விட்டான். போலீசாருக்கு சொல்லவில்லையா? இந்த வெட்கக்கேட்டை எப்படி வெளியில் சொல்வது? மனமுடிந்து அலைந்து திரிந்து இங்கு வந்தேன். வந்தால் நீ வாழ்க்கைக்கு வேறு திட்டம் போட்டு விட்டாய். பாமா, நான் ஏமாற்றப்பட்டவன் தானா? அந்த மந்திரவாதியை விட பெரிய ஏமாற்றுக்காரி ஆகிவிட்டாயே நீ பாமா. மன்னித்து விடுங்கள் என்னை. அப்பாவின் ஆத்திரத்தை என்னால் எதிர்க்க முடியவில்லை. பொழுது விடிந்தால் உனக்கு திருமணம், வேறொருவன் மனைவி. உன்னை மன்னிக்க நான் யார்? என்னை காப்பாற்றுங்கள். இப்போதே அப்பாவிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி விடலாம். நிறுத்த மாட்டார்.
காதல் நீடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? அழாதே அன்புக்கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தெழுதா சித்திரமே, ஆடிவரும் பொன்கள், உன் கண்ணில் நீரென்றால் என் உள்ளம் உருகுதையோ. அழாதே பாமா, அழாதே. நான் வாழ வழியை சொல்லுங்கள். இருவரும் உடனே வெளியேறிவிட வேண்டியதுதான். தங்கமே கேள். தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதிவை. திருமணம் பிடிக்கவில்லை, வெளியேறிவிட்டேன் என்று. சிந்தைக்கு நீயவளே, சிங்கார மயிலே, சீக்கிரம் எழுது கண்ணே, என் எழுதாத ஓவியமே எழுது. என்ன தம்பி இது? சீக்கிரம் புறப்படு, எல்லாம் தயாரா இருக்கு. என்ன புட்டு வச்சுக்கியா? சீக்கிரம் புறப்படுறா, எல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏப்பா ஊர்வலம் வேணுமா? எனக்கு என்னமோ பிடிக்கல. அது கேட்டு போ, ஊர்வலமே வேண்டாமா? நம்ம என்ன அவங்கள கூப்பிட்டு கச்சேரியா வைக்க போறோம்? என்னமோ கொஞ்சம் சிறப்பா வெறும் மாப்பிள ஊர்வலம் தானே. உன் பக்கத்துல பொண்ணு இருக்க போறதில்ல, அப்ப நீயே பூச்சப்படுற? குமுதாவுக்கு 2 நாள்ல பரீட்சை முடிவு தெரிந்துவிடும். அவளை அழைத்து வருவதற்காக போகிறேன். அம்மா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம சின்ன எஜமானுக்கு பார்த்த பொண்ணு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு என்ன? இல்லைங்க, அந்த பொண்ணு நேற்று ராத்திரியே ஓடி போயிட்டு நம்மள ஊரை விட்டேன். அப்படியா? பறந்தாங்க நீங்க? அவரு நேற்று மெட்ராஸ் போறதாவ கருடன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு.